ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு ரேட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோகர் இருந்துட்டு நீ எதுக்குப்பா ரேட்டெல்லாம் பார்த்துட்ருக்க, நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் என்றைக்குமே நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்களா அமௌண்ட் ப்ளே பண்ண போகிறீங்க, நான் தானே கொடுக்க போகிறேன், அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணன் நான் போயிட்டு அந்த பக்கம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிகிட்ருக்காங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா நிலாவோட அண்ணன் போயிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான கோட்டெல்லாம் நீ என்றைக்குமே போட்டிருக்க மாட்டல, எங்கள் அண்ணன் எப்படியோ பிளான் பண்ணி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான், அதனால் அவனை வச்சு நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறலான்னு பிளான் போட்டுட்ருக்கீங்க. இந்த கோட்டோட விலை என்னன்னு தெரியுமா? 25,000. இது வரைக்கும் அவ்வளோ பணத்தை நீ முழுசாக பார்த்துருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்களாம் ரொம்ப ரிச் ஆனவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. பரவாயில்ல, எனக்கு இந்த கோட் கலர் பிடிக்கலை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு அதை அப்படியே கலட்டி வச்சிடுறாரு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம பாண்டி இருந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைண்ணே சும்மா தான் அந்த கோட்டை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்காக நீ இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் கோட்டை பார்த்துருக்க மாட்டேல்ல, அது எவ்வளோ ரேட்டுன்னு உனக்கு முதல்ல தெரியுமான்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிட்டாருன்னு அது என்னால் ஏற்றுக்கவே முடியல, மனசு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. நீ வாட பல்லவா, நம்ம அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம், உனக்கு என்ன தேவைனாலையும் சரி அதை நான் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே அப்படின்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பரவாயில்லடா நான் எடுத்துறல, நீ இது இல்லைன்னா கூட நீ அதே கோட்டை கூட நீ எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே நான் சும்மா தான் பார்த்தேன், ட்ரெஸ் எடுக்கிற மூடியே போயிடுச்சுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வர்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க என்னடா எடுத்துறது, நான் உங்களுக்கு எடுத்துறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் வராங்க. அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. மாப்பிள்ளை இந்த கோட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் அண்ணன்னு சொல்லிட்டு சேரன் கிட்டேயே போகிறாரு. அதுக்கடுத்து தான் அப்பா என்னப்பா இவன் இந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டுட்டு போகிறான், இது எவ்வளோ காஸ்ட்லியான கடைங்க, ஆனால் இங்கே இப்படியெல்லாம் சவுண்டு போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரியாக பேசி விட்டுடுறாங்க. இவனுக்கு இவங்க அண்ணன் தான் எல்லாமே போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மொத்த குடும்பத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு ரொம்பவே அவமானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன்கிட்ட கேட்குறாரு, பல்லவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. என்ன பேசி வச்சு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் பாண்டி நீ சொன்னதாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட கேட்கவும் பாண்டி இருந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா இது நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோட் போய் எடுத்துகிட்டு வராங்க. டே பல்லவா இந்த கோட் எப்படா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனுக்கு எதுக்கிட்ட கோட்டெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம 4 பேருமே இதே மாதிரி எடுத்துக்கலாமேன்னு, இதில் மாப்பிள்ளை எதுன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடும், என்ன மாப்பிள்ளை நீங்கள் 4 பேரையும் எடுத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்கிற அந்த சேரீயை எடுக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அவங்களுடைய அம்மா அதை பார்த்த உடனே உனக்கு தாண்டி
என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதனால் நீ ஏன்டி இப்படியெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற? ஃபங்க்ஷன் உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி காஸ்ட்லியெல்லாம் நாங்கள் என்றைக்குமே எடுத்ததில்ல, எடுக்கவும் மாட்டோம். எனக்கு இந்த மாதிரி சாரியெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அதை மட்டும் ரிசப்ஷனுக்கு தானே அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இவளுக்கு இந்த மாதிரி சிம்பிள் தான் பிடிக்குது போல இருக்குது. இதுலேயே ஒரு 4 செட்டு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக ஒரு 10 சேரீ வந்து புக் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சோழனுக்காக கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே, ட்ரெஸ் எடுக்கிறதா தானே நம்ம இங்கே வந்திருக்கோம், இன்றைக்காவது நீ எங்கள் கூட இருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சோழனும் நிலா நினைக்கவும் வந்துடுறாங்க. நிலா போய் ட்ரெஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சோழன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இவளுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சால் இவளோட மனசில் அவங்க மட்டும்தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவள் சந்தோஷமாக இருக்கா இல்லாத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மருமகளும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. நாங்களும் நீங்களும் பிஸ்னஸ் பார்ட்னரு, நான் எப்படி உங்ககிட்ட பணம் வாங்குறது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காஃபி ஏதாவது எங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? இங்கே போடுற காஃபி ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி மிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எதுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க? இப்போவே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா இப்போ நம்ம இவ்வளோ ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இதுக்கும் நீங்கள் காசு கொடுக்கல, இப்போ இங்கே காஃபி வேறு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓசியில் காப்பி குடிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் ஓசியில் குடிக்கிறது ஒரு தனி சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வச்சு செய்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் இருந்துட்டு அந்த காஃபி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்குறேன் நம்ம சேரன் பாண்டி பல்லவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா அவங்கள அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி பேசினாரு. கடைசியில் சோழன் வந்து சரியான பதிலடியை வந்து கொடுத்தாரு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க காஃபி நல்லா இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி காஃபி ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பார்த்தீங்கல்ல, அவங்க போடுற காப்பியும் உங்களுக்கு பிடிக்கல, இதே சாக்க வச்சுக்கிட்டு அடிக்கடிக்கு இங்கே வந்து காஃபியை குடிச்சிட்டு போயிடுறீங்கல்ல. இப்போ தான் மாமா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்து இந்த ஓசி காப்பி தான் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கே ஒரு டேபிளை வந்து விட்டுடுறாங்க. என்ன இங்கே யாருமே இல்லை, இது நமக்கு ஃபேமிலிக்காக விட்டது, இங்கே யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மெனுவை எடுத்து எல்லாத்தையும் ரேட்டை பார்க்குறாங்க. இவங்க என்னங்க எங்கே போனாலும் ரேட்டை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெறும் தயிர் சாதம் மட்டும் 400 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு இதே ஒரு சின்ன ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே தனி வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி சின்ன கடை தான், ஆனால் பொருள் ரொம்ப தரமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய கடையில் ஒன்றுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும், சாப்பாடே சரியில்லாமல் இருக்கும், ஆனால் ரேட் மட்டும் ஹை லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.